नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्राय सुभद्रेषु नित्यं भावदस्सेव्यां भगवतीरुत्तमश्लोके भक्ति भवति नैष्ठुकी कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रे हरे कृष्ण रत्रो श्रीमद्भागवतम की जाय शील प्रभुपाद की जाय இது நான் அந்த தாட்ஸ்ன்னு சொன்ன தெரியுமா நமக்கு நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஓகே நம்ம வந்து ஆன்மீக வாழ்க்கை புதுசாக வரும்போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நமக்கு எல்லாம் புதுசாக இருக்குது ஓகே அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த பழைய வாசையெல்லாம் கொஞ்சம் மறந்துடுவோம் நம்ம ரொம்ப வேகமாக முன்னேற மாதிரியே தெரியும் ஆனால் நமக்கு வந்து அது வந்து முன்னேற்றம்னு சொல்லலாம் முன்னேற்றம் தான் ஆக்சுவலாக அது ஆனால் அந்த பழைய வாசனை இருக்குல்ல அது நம்ம பிடிச்சி இழுக்கிறது ரெடியாக வெயிட் பண்ணுறோம் நம்ம என்னென்ன தப்பு பண்ணோமோ என்னென்ன நமக்கு என்னென்ன வாசனை இருக்கோ அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக ஓகே நம்ம இன்னும் ஃபுல்லாக என்ன ஆகலை நம்ம இன்னும் கடக்கலை ஆக்சுவலாக ஆபத்து இன்னும் கடக்கலை ஆபத்து என்னது டிவாலிட்டி இரவு பகல் இன்பம் துன்பம் ஆண் பெண் இனிமேல் நம்ம டிவாலிட்டி இன்னும் கடக்கலை அதுக்கு முன்னாடி நம்ம கடந்துட்டோம்னு நினச்சி கற்பனை பண்ணி நம்ம எல்லாம் முன்னேற்றோம்னு நினச்சோன்னா அது வந்து மாயா வந்து யூஸ் பண்ணிடுவோம் ஓகே நம்ம மனசை வந்து ஏகப்பட்ட தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அந்த தாட்ஸ் எல்லாம் நம்ம அடக்க முடியாது நம்மளால் திடீர்னு வந்து ஏதாவது ஒரு தாட்டை வந்து ஏதோ ஒரு டைத்தில் கொடுத்து நம்ம செயல்படுத்தணும்னு வச்சுக்கோங்க நம்மளை என்ன பண்ணிடுறது படுபாதத்தில் குழியில் தள்ளிடும் ஓகே அப்போ கேட்பான் இவ்வளோ பெரிய பக்தர் இப்படி ஆனான்னு சொல்லி அப்படி மாதிரி வரும் அதனால் நம்ம எப்பயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம அந்த பெருமை லெவலில் அந்த பேக்கெட்டில் போயிடக்கூடாது பெருமை வந்துடவே கூடாது அது சர்வெண்ட்டுங்கிற பொசிஷன் தான் சேஃபான பொசிஷன் தூய பக்தன் அப்படிங்கிறது என்னென்னா தூய பக்தன் எந்த லெவலாக இருக்கலாம் கனிஷ்ட அதிகாரி மத்தியம அதிகாரி உத்தம அதிகாரி யாரில் வேணால் தூய பக்தன் இருக்கலாம் ஓகே தூய பக்தனா என்னென்னா எப்பயுமே தான் சேவகன் அப்படின்ற நிலைமையிலே இருந்தோம் நம்ம கொஞ்சம் முன்னேறிட்டோம் நமக்கு இனிஷியேஷன் கிடச்சிருச்சு மற்றவங்களாம் கீழே இருக்காங்க எனக்கு சிறப்பாக நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சாலே அந்த கர்வம் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்கும் ஓகே கர்வம் வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தாட்ஸ்லாம் மாற ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் மாற ஆரம்பிச்சு நம்மளுடைய அந்த இது வந்துருச்சு ஹம்பிள்னஸ் போயிடுச்சுனாலே ஆன்மீக வாழ்க்கை அடிவாங்க ஆரம்பிச்சிடும் ஓகே அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் நம்ம நிறைய பேர் நம்ம லைஃப்பில் பார்த்துருக்கோம் முதல்ல கற்றுக்கும் போது நம்ம ஹம்பிளாக இருப்போம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் நம்ம அந்த பழைய வாசனையெல்லாம் டச் பண்ணவே செய்யாது ஏன்னா நம்ம வளைய மாதிரி ஆன்மீக வாழ்க்கையை காப்பாற்றிட்டு வந்துட்டே இருக்கும் வளைய மாதிரி இருக்கும் ஓகே பிறகு பார்த்துட்டோமோ ஃப்ரீ அது லேக்கஸ்தி என்னாச்சு தூங்கிக்கும் அப்படியே தூங்கு ஓகே அப்படியே பார்த்துக்கும் ஸோ வளைய மாதிரி வரும் இப்படி சுற்றி வரும் இல்லைன்னா என்ன ஆகிடுது நம்மளை வந்து நம்ம வளையத்தை நம்மளே பிரேக் பண்ண மாதிரி எப்போ தான் பிரேக் பண்ணுவோம் நம்ம கர்வம் வந்தால் தான் பிரேக் பண்ணுவோம் நமக்கு கர்வம் வந்து கொஞ்ச நாள் கர்வம் வந்துடும் பாரு கர்மியை பார்ப்போம் இல்லையா அவன் எப்படி இருக்கான் பாரு சே நான் 16 மாலை பண்ணுறேன் இவ்வளோ பையன் எப்படி அவன் எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு கர்வம் வந்துடும் அவங்களை பார்த்தோம்னா நம்ம கர்வம் நம்ம மேலே உள்ளவங்க நம்ம பார்க்க மாட்டோம் நம்ம யாரை பார்ப்போம் கீழே உள்ளவங்க தான் பார்ப்போம் சே எப்படி இருக்கான் பாரு நான் எப்படி இருக்கேன் பாரு அப்படின்னு ஓகே அதனால் என்ன கர்வம் வந்துடும் கர்வம் வந்ததுன்னா என்ன நம்ம அடுத்து அழிவு தான் ஓகே அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆன்மீக வாழ்க்கையில் ரேசர் மாதிரி சொன்னேன் இல்லையா ஷார்ப் ரேசர் மாதிரி நம்ம அப்படி நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணிக்கணும் அப்படி அலட்சியம் பண்ணாகும் ரத்தம் வந்துடும் ஓகே அந்த மாதிரி தான் ஆன்மீக வாழ்க்கை அதனால் அதுதான் அந்த யோகக்ஷமாகமியம் கிருஷ்ணர் வந்து காப்பாற்றுறாரு அந்த மாதிரி நம்ம வலிக்கு விழும்போது கூட கிருஷ்ணா என்ன பண்ணார் அந்த பக்தனை காப்பாற்றிடுறாரு ரெண்டுமே தான் புரிஞ்சுக்கலாம் ஓகே நிறைய ஒன்று வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங் இது எப்போ டீப் மீனிங் இருக்கும் டீப் மீனிங் பார்த்தீங்கன்னா அந்த பக்தியில் தான் முக்கியம் ஆக்சுவலாக நமக்கு ஓகே நம்ம அதை தான் நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம் அந்த பக்தியில் நல்வாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணுவார் கிருஷ்ணன் ஓகே இந்த மாதிரி அவர் வந்து ஸ்டெப் எடுக்கிறார் ஒரு ஸ்டெப் அவருடைய பின்பார் அது நம்ம பின்னால் என்ன துன்பப்படுவோமோ அது அவருக்கு தெரியும் அதுக்கு அவர் இப்போயே நம்ம தயார் பண்ணிடுவார் ஓகே தயார் பண்ணால் நமக்கு என்ன கஷ்டமாக இருக்கும் என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்கே கிருஷ்ணனே இவ்வளோ கஷ்டம் கொடுக்காரு நினைப்போம் ஆனால் அதெல்லாம் சொத்து ஆஹா பின்னால் நம்ம அந்த சிச்சுவேஷன் வந்து தெரியுமா அப்போ யூ கேனாட் ப்ரிப்பேர் நீ எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண முடியாது பாண்டவர்கள் சண்டை போட்டது 13 வருஷத்துக்கு அப்புறம் அவரை ட்ரெயின் பண்ணது காட்டுக்குள்ளே ட்ரெயின் பண்ணிட்டார் பாண்டவர்கள் தவம் பண்ணுறது அது பண்ணுறது ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிடுறாரு நல்லா ப்ரிப்பேர் ஆகிடுறாங்க ஃப்ரெண்டை
பின்னால் வர கஷ்டத்துக்கு முன்னாலேயே ட்ரெயின் பண்ணிடுவார் கிருஷ்ணர். அந்த மாதிரி தான் பக்தர்களுக்கும், ஐயோ கஷ்டம் ஏன் இப்படி கிருஷ்ணன் கொடுத்தாரு நினைக்கவே கூடாது. அது நம்ம பின்னால் பார்த்தா தான் தெரியும், ஓ இந்த மாதிரி கஷ்டத்தில் நான் அப்போ இருந்தேன்னா நல்லா தாக்கு பிடிக்க முடியாது, நம்மளை இவ்வளோ நாள் தயார் பண்ணியிருக்காரு கிருஷ்ணருங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, அதனால் எப்பயுமே நம்மளுடைய யோகக்ஷேமத்தை அவர் பார்த்துட்டே இருக்கிறார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு க்ஷணம் கூட அவர் அலட்சியமாக இருக்க மாட்டான். அலட்சியம்னா தெரியுது இல்லையா, பட் நெக்லெக்டாக இருக்குது. மாத்ருக் பிரபன்ன பசுபாச மோக்ஷனாய முக்தாய பூரிகணாய நமோ லயாய. அலையாயனா அலட்சியம் கட்ட மாட்டான், ரொம்ப அட்டன்டிவாக இருப்பான். என் பக்தர் வந்துட்டாரு, இவர் வந்து காலைல ஆஃபர் பண்ணி சாப்பிட்றாரு என்னுடைய பக்தன் அப்படின்னு அவர் வந்து இவர் சாப்பிட்ட ஃபீலிங், அவருக்கு அந்த கடமை உணர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, இன்டர்டென்னஸ், அது ரொம்ப இருக்குமா. ஏன்னா நம்ம ஒரு சேவை பண்ணியிருக்கோம்ல, அவர் அப்படியே அவர் அவ்வளோ தூரம் அவர் உருகி போயிடுவாரோ. ஓகே, அந்த மாதிரி ஒரு நேச்சர். நெவர் ஷோ இனி இன்டென்டிவ்னஸ். நமக்கு வேணால் இன்டென்டிவ்னஸ் இருக்கலாம், பார்த்துட்டு பரவாயில்ல ஒரு வட்டம் நம்ம பார்ப்போம், இன்னும் 4 10 பேர் 20 பேர் நாங்கள் என்ன பண்ணுவோம், சில பேர் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம் இல்லையா, நம்மளுடைய லிமிட்டேஷன் தான். ஆனால் அவருக்கு லிமிட்டேஷனே கிடையாது, அன்லிமிட்டட் இஸ் அன்லிமிட்டட். ஓகே, அதனால் யாரையுமே அவர் அலட்சியம் பண்ணவே மாட்டார். நோ அலாயம் அப்படின்னா அலட்சியமே கிடையாது, அட்டன்டிவாக இருப்பார் ஃபுல்லாக. சரி, இந்த மாதிரி பாவம் நேச்சர். அதனால் நம்ம வந்து ஃபுல்லாக முன்னேறிட்டோம் அப்படின்னா இந்த அச்சுத பலம்னு சொல்லுவாங்க, அச்சுத பலம் கிருஷ்ணனுடைய பலத்தில், கிருஷ்ணா பலராமுடைய பலத்தில் தான் நம்ம இருக்கோமே தவிர நம்மளுடைய சக்தியில் நம்ம இல்லை. ஓகே, இது கிருஷ்ணன் பலராமன் நம்ம தாங்கி பிடிச்சிட்ருக்காங்க. ஓகே, எப்போ ஒருத்தர் தன்னுடைய குரு, அவருடைய குரு இது மாதிரி மனசில் பறிக்கலையோ, அவருக்கு வந்து இந்த மெர்சி கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக புலனிருப்பத்தில் நாட்டம் வந்துடும். புலனிருப்பத்தில் நாட்டம் வந்துடுச்சுன்னா அப்புறம் இந்த தேரில் போகுது, குதிரை ஓட்டிட்டு போகுதுல, அது தறிகட்டு போச்சுன்னா என்ன ஆகும், திருப்பி வந்து அது குழியில் தான் விழுந்து போய் அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவோம், குழியில் ஒன்று பரப்பு இறப்பு சக்கத்தில் விழுந்துருவோம். அதனால் இந்த பலமே பார்த்தீங்கன்னா அச்சுத பலம். பலராமர் வந்து அந்த பலத்தை கொடுக்குறாரு. எப்போ யாருக்கு பலத்தை கொடுக்குறாரு, யார் ஒருத்தர் குரு கிருஷ்ணாவுக்கு உண்மையாக சேவை பண்ணுறாங்களோ. சேவைனா ஓடி ஆடி பண்ணுறது சேவை இல்லை. ஓகே, சேவைனா என்னது, அதான் கோவிந்ததாஸ் கவிராஜ் சொன்னார் இல்லையா, ஷவன கீர்த்தன ஸ்மரண வந்தன பாத சேவன தாசரே பூஜன சகிஜன ஆத்மநிவேதன கோவிந்ததாசபிலாசரே. இந்த சேவைகள்லாம் பண்ண என்ன ஆகும், அவருக்கு பலராமர் வந்து சக்தி கொடுக்குறாரு. என்ன சக்தி கொடுக்குறாரு, கிருஷ்ணனுடைய சொற்களை ஏற்றுக்கிறதுக்கு சக்தி கொடுக்குறாரு. கிருஷ்ணனுடைய சொற்களை ஏற்றுக்கிறதுக்கே நம்ம சக்தி கிடையாது. கிருஷ்ணா சொல்றார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணமர்ஜா. சக்தியே இல்லை நம்ம ஆக்சுவலா. உடனே சரணடை முடியுமா, பிரபு கிருஷ்ணா நான் எங்கே இருக்கேன், எப்படி நான் சரணடை முடியும், எனக்கு இவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, எல்லாம் செட்டில் பண்ணணும். வாழ்க்கையில் எந்த ஸ்டேஜ்லையும் நம்ம சரணையே முடியாது. ஓகே, அதனால் சக்தி யார் கொடுக்குறாங்கன்னா கௌரவனி தாய் கொடுக்குறாங்க. ஓகே, பலராமர் கொடுக்குறாரு, சக்தியை கொடுத்து கருணையை கொடுத்து சக்தியை கொடுத்தோன்னா தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனால் ஏற்றுக்க முடியும். இப்படி தான் ஹரிகிருஷ்ணா, இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஓடுதே தவிர கலியுகத்தில் நம்மளுடைய பலத்தினால நம்ம போயிடல. ஓகே, அதனால ஸ்ட்ரைக்காக பண்ணிடணும். ஓகே, எப்பப்போ நமக்கு ப்ரைடு வருதோ அப்போ அதை ஸ்ட்ரைக்காக பண்ணிடணும். ஓகே, நம்ம பலம் கிடையாது, ஏன்னா நமக்கு அந்த நேச்சர் இருக்குது. நம்ம கொஞ்சம் முன்னேறிட்டோம், அப்புறம் நம்ம முன்னேறிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காது. ஆக்சுவலாக வாழ்க்கை ஃபுல்லாக ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம முன்னேற மாயை இன்னும் கொஞ்சம் வலிமையாக போவோம், மாயை இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் கொடுப்போம். ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக டெஸ்ட்டு தான். ஓகே, மாயை உடனே விட மாட்டாங்க. ஓகே, இப்போ நல்லா முன்னேறிட்டார், விட்டுடலாம் அவரை அப்படின்னு விட மாட்டாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் கடுமையாக போவாங்க. அது ரொம்ப கடுமையான டெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதுலேயே என்ன பண்ணுவாங்க, மாயை வந்து நம்மளாம் வளர்ச்சி படம் தான் ட்ரை பண்ணுவோம். அதனால் இதெல்லாம் நமக்கே தெரியாது, டெஸ்ட்டுன்னே தெரியாது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம முன்னேறிட்டோம், நம்ம நிறைய இது பண்ணுறோம்னா திடீர்னு குப்பை மாதிரி காட்டுவோம். அது யார் ஒருத்தர் அதுக்கு அடங்கி போயிட்டாரோ, இந்த சக்தி இல்லாமல் இருக்கோ, அவர் என்ன பண்ணுறாரு, விழுந்துருவார். ஓகே, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங்கும் நைட்டும் என்ன பண்ணிடணும், செருப்பாலையும் தொடப்ப கட்டையாலும் மனசை அடிச்சிடும். சீரியஸாக பக்தி சித்தாந்த கிருஷ்ணமர் சொல்லியிருக்கான். அப்போ செருப்பு தொடப்ப கட்டையை தேடி அலையணுமா, வீட்டில் என்ன பண்ணணும், அந்த மாதிரி இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த மாதிரி சொற்கள் சொல்லியிருப்பாங்கல்ல ஆச்சாரியர்கள், அதை எடுத்து படிக்கணும், அது மனசுக்கு படித்து வச்சுக்கணும். ஓகே, அவங்க என்ன போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி நான் எந்த நிலைமையில் இருந்தேன் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், யோசிச்சு பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி நிலைமையில் இருந்தோம், இப்போ ஓரளவு நம்ம கிருஷ்ணன் நம்மளை அக்செப்ட் பண்ணி ஒரு இனிஷியேஷன்லாம் கொடுத்து நம்ம சேட் பண்ண வச்சுருக்காங்க, பரவாயில்ல. இனிஷியேஷன் கொடுக்காத பண்ண பிரபுபாதை ஏற்றுக்கிட்டாரு, சேட்டிங் பண்ணுறேன், இந்த மாதிரி மனசில் நம்ம இதை வச்சுக்கணும்.
அந்த கிராட்டிடியூட் சொல்கிறாங்க இல்லையா, டுவேர்ட்ஸ் பரம்பரா. ஓகே, பரம்பரைக்கு கிராட்டிடியூட் வச்சுக்கணும், நன்றி உணர்ச்சி. அப்போ தான் என்ன ஆகும்னா நம்ம அந்த லிங்க்லேயே இருப்போம். லிங்க் கட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்போ நம்ம இண்டிபெண்டண்டாக ஃபீல் பண்ணுவோம் லிங்க் கட் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும், மாயா ரொம்ப கேக்வா. ஓகே, நிஷு ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக இருக்கிறதே பரம்பரையினால தான் மாயால் எதுவும் பண்ண முடியல, அவங்களால நம்ம டச் பண்ண முடியல. அந்த பரம்பரை லிங்க் கட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்மளை ஈஸியாக பந்தாடிடுவாங்க மாயாவில். ஓகே, ஆனால் அந்த பலம் யார் கொடுக்குறான்னா கிருஷ்ணர், பலராமர். அதுதான் யோகஸ்ரீ மகாமி, அதுதான் அவன் கொடுக்குறாரு, அதை நம்ம பார்த்துக்கிறாரு. ஓகே, நீ கவலைப்படாத, நான் உன்னை காப்பாற்றுறேன். உனக்கு என்னென்ன ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும், இந்த ஆசையெல்லாம் உனக்கு இருக்குது, இந்த ஆசையெல்லாம் கூட நீ மேனேஜ் பண்ணி உன்னை பக்தியில் கொண்டு வந்துடுவேன் கிருஷ்ணன். ஓகே, இதுதான் கிருஷ்ணனுடைய இன்டெலிஜென்ஸ். ஸோ இன்டெலிஜென்ட். என்னென்ன ஆசை இருந்தாலும் சரி, அத்தனை ஆசைகள் என்ன பண்ணுவார் இவர், அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அந்த பக்தனுக்கு தன்னுடைய பொற்பாதங்கள் இடம் கொடுத்துருவார். அவனுக்கு ஆன்மீக உடல் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவான். ரொம்ப அருமையான ஸ்லோகம் அது. சத்தியம் திசதி அத்திதம் அத்தியுதோன்னா நைவாத்தரம் எத்பலம் அத்திதா எத்தா. இந்த ஸ்லோகம் மறந்து 5வது கண்டல் வரும் அந்த ஸ்லோகம். சத்தியம் இததி அப்படின்னு ஆரம்பிக்க வச்சுக்கலாம். அந்த ஸ்லோகம் பாருங்கள். அவர் வந்து அந்த மாதிரி பக்தரை வந்து நிறைய ஆசை, தர்மார்த்த காம மோட்சம் இருந்தாலுமே அதையெல்லாம் நிறைவேற்றி அவருக்கு ஆன்மீக உடல் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அவர் வந்து மெர்சிஃபுல் பர்சனாலிட்டி. ஓகே, அதனால் எப்பயுமே நான் கெட்டியாக படிக்கணும். என்ன பண்ணுமா, தவபரித்தே செய்வான். அவரை கெட்டியாக பிடிக்கணும்னா அவனுடைய சேவகனை கெட்டியாக பிடிச்சிக்கணும், அவருடைய சேவனுக்கு சேவை பண்ணணும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான வேலை. இப்போ அவருடைய சேவன் யார், பிரபாத் இல்லையா, அவருக்கு பிடிச்ச சேவை என்னது, புக் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இந்த மாதம் வருது புக் டிஸ்ட்ரிபியூஷன், நம்ம எல்லாம் ரெடி ஆகிக்கணும். அது கூட நினச்சிக்கலாம் அந்த தாக்க. ஓகே, அதனால் அந்த கிருஷ்ணா புக்கு நம்ம எங்கேயே சொல்லியிருக்கேன், ஆளுக்கு 2 புக்கு எடுத்துக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுறோம், அடுத்த வருஷத்துக்குலாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். இதுதான் வந்து டாக். இந்த வருஷம் பகவத்கீதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம், தவிர கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கலாம், கிருஷ்ணா புக்கு அதிகமாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அவருடைய மனதை குளிர வைக்க நம்மளுடைய அந்த லிங்க் வந்து கட்டாக நமக்கு அந்த கருணை கிடைச்சிச்சு. இப்படி தான் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் கொண்டு வர முடியுமே தவிர மற்ற எந்த வழியுமே நமக்கு கிடையாது. அவர் சொன்னதுனால 16 மாலை பண்ணுறோம், அவர் சொன்னதுனால அதிகமாக மாலைகள் பண்ணுறோம், அவர் சொன்னதுனால பகவத்கீதை படிக்கணும், புக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, 27 படிக்கலாம், 10 நிமிஷம். ஓகே, தான தர்மா ராஜ தர்மா மோக்ஷ தர்மா நிபாகஷः ஸ்ரீதர்மான் பகவத் தர்மான் சமாசாவ்யாசயோகதா. சரோஜா மாதவி நீங்க படிங்க, டிரான்ஸ்லேஷன் பர்பட்ல ஒரு பேராகிராஃப் படிங்க. தான தர்மங்கள், அரசர்களின் நீதி ஒழிவாத செயல்கள் மற்றும் மோட்சத்தை அளிக்கும் செயல்கள் ஆகியவற்றை தனித்தனியாக விளக்கினார். பிறகு பெண்கள் மற்றும் பக்தர்களின் கடமைகளை சுருக்கமாகவும் விரிவாகவும் விளக்கினார். ஒருவரை தானம் கொடுப்பது இல்லறவாசியின் முக்கிய கடமைகளில் ஒன்றாகும். கஷ்டப்பட்டு குறைத்து சம்பாதித்த பணத்தில் குறைந்தது 50% தானம் செய்துவிட அவன் தயாராக இருக்க வேண்டும். ஒரு பிரம்மச்சாரி அல்லது மாணவன் யாகம் ஏற்ற வேண்டும், குடும்பஸ்தன் தானம் அளிக்க வேண்டும், சன்னியாசி அல்லது துறவி தவங்களையும் விரதங்களையும் பயில வேண்டும். இவையே தன்னார்வ பாதையில் உள்ள எல்லா ஆசிரமங்களுக்கும் பொதுவான கடமைகளாகும். பிரம்மச்சாரி வாழ்வில் போதுமான அளவிற்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதனால் உலகம் பரமபுருஷருக்கு சொந்தமானது என்பதை ஒருவரால் புரிந்து கொள்ள இயலும். ஆகவே யாருமே உலகில் உள்ள இப்பொருளையும் தங்களுக்கு சொந்தம் என்று உரிமை கொள்ள முடியாது. எனவே உடல் சுகத்திற்கு ஒரு வகையான அனுமதியை கொண்டுள்ள குடும்ப உடலில் உள்ள ஒருவன் பகவானின் சேவைக்காக தானம் கொடுக்க வேண்டும். எல்லோருடைய சக்தியின் பலன்களை பகவானிடமிருந்தே பெறப்படுகிறது என்பதால் அத்தகைய சக்தியின் பலன்களை பகவானுக்கு சக்தி உன்னத அன்பு தோன்றின் வடிவில் அவருக்கு அர்ப்பணிக்கும் மூலமாக கடல் நீரை பெறும் நதிகள் கடலை நோக்கி ஓடுவதை போலவே இன்றைய சக்தியின் மூல பிறப்பிடமான பகவானின் சக்தியிற்கு தான் கடன் வாங்கப்படுகிறது. பகவானுக்கு அதை திருப்பி கொடுத்து விட வேண்டும். அதுவே நமது சக்தியின் பூரணத்துவமாகும். எனவே தான் பகவான் பகவத்கீதையில் 9.27 எதையெல்லாம் செய்கின்றோமோ, எந்த தவங்களையெல்லாம் நாம் ஏற்றுகிறோமோ, எதையெல்லாம் முடிக்கிறோமோ, எதையெல்லாம் உணர்கிறோமோ, அல்லது எல்லாம் அவருக்கே பகவானுக்கு அர்ப்பணம் செய்துவிட வேண்டும் என்று கூறுகிறார். இப்படி நாம் கடன் வாங்கிய சக்தியை உபயோகிப்போம்.
முறைக்காகும். எப்படி பௌதீக தொடர்பின் களங்கத்தில் இருந்து தூய்மை அடைகிறது, இவ்வாறாக நம் வாழ்வின் இயற்கையான நோக்கமாகிய பகவத் சேவையில் ஈடுபடும் தன்மையை நாம் பெறுவோம். ஹரே கிருஷ்ணா. மகாராஜ், உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கீங்க, உங்க வாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது. டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓ சரி சரி சரி, இல்லை சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் கூப்பிடுங்க. புரிஞ்சுது, தேங்க்யூ மதர். ஹரே கிருஷ்ணா. சுதா மகாராஜ், நீங்க படிங்க அடுத்த பேராகிராஃப். ராஜதர்மா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ராஜதர்மம் என்பது பெரிய விஞ்ஞானமாகும். அது இக்காலத்து அரசியலை போன்றதல்ல. அரசர்கள் கொடை வள்ளல்களாக இருக்கும்படி நன்கு பயிற்சி அளிக்கப்பட்டு இருந்தனர். வெறும் வரி வசூலிப்பதற்காக மட்டுமே அவர்கள் இருக்கவில்லை. மக்களின் செழுமைக்காக மட்டுமே வெவ்வேறு யாகங்களை செய்வதற்கு அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டு இருந்தனர். பிரஜைகள் முக்திக்கான வழியில் அழைத்து செல்ல வேண்டியது அரசர்களின் உயர்ந்த கடமையாகும். தந்தை, ஆன்மீக குரு மற்றும் அரசர் ஆகியோர் தங்களை நம்பி இருப்பவர்களை பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் நோய் ஆகியவற்றிலிருந்து விடுவித்து முக்திக்கான வழியில் அழைத்து செல்லும் பொறுப்பை ஏற்க வேண்டும். இம்முக்கிய கடமைகள் ஒழுங்காக நிறைவேற்றப்படுமானால் மக்களாட்சி தேவையில்லை. இக்காலத்து மக்கள் வாக்கின் பலத்தினால் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றனர். ஆனால் அரசரின் முக்கிய கடமைகளில் அவர்கள் பயிற்சி பெறுவதே இல்லை. மேலும் அது அனைவரும் சாத்தியமாக கூடியதும் அல்ல. இச்சூழ்நிலைகளின் கீழ் மக்கள் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி படுத்தும் முயற்சியில் பயிற்சி பெறாத நிர்வாகிகள் அனைத்தும் நாசமாக்கி விடுகின்றனர். மாறாக பயிற்சி பெறாத நிர்வாகிகள் சிறிது சிறிதாக மோசக்காரர்களாகவும் திருடர்களாகவும் மாறிவிட்டதுடன் எந்த நோக்கத்திற்கும் உபயோகமற்றதாகவும் கடன்பட்டதாகவும் உள்ள நிர்வாகத்தை சரிகட்டுவதற்காக வரி வசூலிப்பதை அதிகரிக்கின்றனர். உண்மையில் தகுதியுள்ள பிராமணர்கள், பராசர முனிவர்கள் தர்மசாஸ்திரம் மற்றும் மனு சம்ஹிதை போன்ற சாஸ்திரங்களுக்கு ஏற்ப சரியான அரசாட்சிக்கு வழிகாட்ட வேண்டியுள்ளவர்களாவர். சிறந்த அரசரை பெறுவதே பொதுமக்களுக்கு குறிக்கோள் ஆகும். மேலும் அவரவர் பக்தி உள்ளவர்களாகவும் புண்ணியனாகவும் வீர பராக்கிரமசாலியாகவும் மற்றும் கொடைவள்ளல்களாகவும் இருப்பார்களானால் பொதுவாக அவரையே மக்கள் பின்பற்றுவார்கள். அத்தகைய அரசர் ஒருவர் பிரஜைகள் உழைப்பில் வாழ்க்கையை நடத்தும் ஒரு சோம்பேறி அல்ல. மாறாக கொள்ளைக்காரர்களையும் திருடர்களையும் கொள்வதற்கு எப்போதும் விழிப்புடன் இருக்கிறார். பக்தி உள்ளம் படைத்த அரசர்கள் கொலைக்காரர்களிடமும் கொள்ளைக்காரர்களிடமும் அகிம்சை என்னும் பெயரில் கருணை காட்டியவர்களாக இருக்கவில்லை. இந்த கொள்ளைக்காரர்கள் ஒரு எடுத்துக்காட்டான முறையில் தண்டிக்கப்படுகின்றனர். இதனால் எதிர்காலத்தில் திட்டம் போட்டு இத்தகைய தீங்குகளை செய்ய யாரும் துணிய மாட்டார்கள். இப்பொழுது உள்ளதை போலவே இத்தகைய திருடர்கள் கூட்டு கொள்ளைக்காரர்களாகவும் நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஒருபோதும் ஏற்க வல்லதல்ல. இப்போ நான் வெளியில் போயிட்டு உள்ள வரேன், எல்லாம் அப்படியே ஆன்லைனில் இருங்க. மீன்ஸ் காலில் இருக்கணும், அப்படியே இருங்க. ஒரே நிமிஷம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வரேன். கேமரா போயிடுச்சு திருப்பி. கனெக்ட் பண்ணவே இல்லையா அந்த கேமராவை? எல்லாம் போயிட்டாங்க. வெண்ட் ஆயிருமா அது? ஓகே பண்ணி ப்ரோ. எல்லாரையும் கால் பண்ணும். சரி. The taxation law was simple. There was no force, no encroachment.
The king had a right to take 1/4 of the production made by the subject. The king had a right to claim a fourth of one's allotted wealth. One would never grudge parting with it because, due to the pious king and religious harmony, there was enough natural wealth, namely grains, fruits, flowers, silk, cotton, milk, jewels, minerals, etc. And therefore no one was materially unhappy. The citizens were rich in agriculture and animal husbandry, and therefore they had enough grains, fruits and milk without any artificial needs of soaps and toilets, cinemas and bars. The king had to see that the reserved energy of humanity was properly utilized. Human energy is meant not exactly for fulfilling animal propensities, but for self-realization. The whole government was specifically designed to fulfill this particular purpose. As such, the king had to select properly the cabinet ministers, but not on the strength of voting background. The ministers, the military commanders, and even the ordinary soldiers were all selected by personal qualification, and the king had to supervise them properly because they were appointed to their respective posts. The king was especially vigilant to see that the tapasvis or persons who sacrificed everything for disseminating spiritual knowledge were never disregarded. The king knew well that the Supreme Personality of Godhead never tolerates any insult to his unalloyed devotees. Such tapasvis were trusted leaders. Even the rogues and thieves would never disobey the orders of tapasvis. The king would give special protection to illiterates, the helpless and widows of the state. Defense measures were arranged previous to any attack by the enemies. The taxing process was easy, and it was not meant for squandering but was for strengthening the reserve fund. The soldiers were recruited from all parts of the world and they were trained for special duties. ஓகே ப்ரோ, நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா இது கேமரா தெரியும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுறேன், அது இதான். ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அது கட் ஆகிடுச்சா உங்களுக்கு? மீட்டிங் முடிஞ்சுதா? எதுக்காக போயிட்டீங்க எல்லாரும்? கலாஜி மாதாஜி, கலாஜி மாதாஜி, மீட்டிங் எண்ட் ஆயிடுச்சா? ஓ சரி சரி சரி, ஓகே ஓகே. நான் திருப்பி ஜாயின் பண்ணுங்க போட்டுக்கேன். நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்க. சரி பரவாயில்ல. சரி, இது பாருங்களேன், இது எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. மிதியெல்லாம் ராஜதர்மா ராஜாங்கெல்லாம் அப்படி இருந்தாங்க, ரிஷிமா இருந்தாங்க. ஓகே, கவர்மெண்ட் அப்படி இருந்தது. இப்போ எப்படி இருக்கு? கவர்மெண்ட்டை பற்றி எப்படி கலியுகத்தில் வந்து 12வது கேண்டல் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. அனாவிருஷ்டி துர்விக்ரா கரப்பீத்திட்டான். ஃபெமைன், தண்ணி இருக்காது, பஞ்சமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய டேக்ஸ் விதிப்பாங்க. மக்கள்லாம் ஓடிடுவாங்க, காட்டை நோக்கி ஓடுவாங்க. அந்த மாதிரி இருக்குமா கலியுகம். ஓகே, முந்தி இருந்து எப்படி இருந்தது பாருங்க, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. டிப்பிக்கல் கிங் இஸ் ஐடியல் ஆஃப் பீப்புள் இன் ஜென்ரல். கிங் இஸ் பயாஸ், chivalrous and munificent. Citizens generally follow him. பயாஸாக இருப்பார், ரொம்ப பயாஸாக இருப்பார். இப்போல்லாம் அப்படி கிடையாது கிங், இல்லையா? கிங்கே கிடையாது. இப்போ கிங் இருந்தால் டம்மியாக தான் இருக்காங்க கிங்லாம். கிங்குக்கு அந்த நேச்சர் இல்லை, ஏன்னா ட்ரைனிங்கே கிடையாது. முந்தியெல்லாம் ட்ரைனிங் இருந்துச்சு, இப்போ ட்ரைனிங்கே கிடையாது. குருகுலில் போய் ட்ரெயின் பண்ணுவாங்களே, இப்போ ட்ரைனிங்கே கிடையாது, நோ ட்ரைனிங். அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் திருடர்களாக மாறிட்டாங்க. கவர்மெண்ட்டு திருடர்களாக மாறிட்டாங்க. கவர்மெண்ட் நிறைய திருடங்கள்லாம் இருக்காங்க. எப்படி டாக்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எப்படி பிடுங்கலாம் ஒரு மனுஷன்ட்டேருந்து இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப ஹெவியான சேலரி கவர்மெண்ட்டில் இருக்க டாப் ஆஃபீஷியல்ஸ்லாம் பயங்கர ஹெவி. அவங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது, யாருக்குமே யூஸ் கிடையாது. பௌதிகமாகவும் சரி ஆன்மீகமாகவும் யூஸ் கிடையாது. தத்திகள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகிட்டாங்க ஆக்சுவலாக. அதனால் கவர்மெண்ட்டெல்லாம் அப்படி அந்த மாதிரி போஸ்ட்டில் போடுறதுனால அவங்க நிறைய சேலரி வருது. இதுக்கு என்ன பண்ணுவோம்? டேக்ஸ் நிறைய வசூலிக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ கவர்மெண்ட். எஃபிஷியன்ட்லாம் போயிடுச்சு. ஆனால் முந்தி எப்படி இருந்தாங்கன்னா பிராமணர்கள் தான் வழிகாட்டுவாங்க. பிராமணர்கள் கை நீட்டி சம்பளம் வாங்க மாட்டாங்க. நோ டேக்ஸ், நோ மணி, சேலரியே கிடையாது. அப்படிங்கிற யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கணும். அதனால் அப்படி இருந்து அந்த காலத்தில் இப்போ வந்து அது என்ன ஆயிடுச்சு, நம்ம டாப் சீட்டர்பியாக மாறிடுச்சு. கலாவதி மேதாஜி நீங்கள் படிங்க. எதில் படிக்க தெரியுமா? அந்த முக்தி, அது சால்வேஷன் இஸ் கன்சர்ன் இருக்கு எனக்கு. கலாவதி மாதாஜி கீழே மூலம் படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. முன்பு சாதாரண வரி சட்டம் தான் இருந்தது, கட்டாயமோ ஆக்கிரமிப்போ இருக்கவில்லை. இல்ல அதுக்கு அடுத்து முக்தி அடைவதை பொறுத்தவரை அது பிரஜைகளின் உற்பத்தியில் கால் பாகத்தை எடுத்துக் கொள்ளும் உரிமை அரசருக்கு இருந்தது.
மேதாஜி அது இல்லை, 537 முக்தி அடைவதை பொறுத்துன்னு வரும் பாருங்க. முக்தி அடைவதை பொறுத்து 2வது பேராகிராஃப் எடுத்தீங்களா? முக்தி அடைவதை பொறுத்துன்னு சொல்லி ஆரம்பிக்கும். 537 536 இருக்கு பிரபு. சரி பரவாயில்ல. முக்தி அடைவதை பொறுத்து இருக்கா பாருங்க. அந்த அதுல தொடங்குதா? இல்ல பிரபு, அவங்க இது வரைக்கும் தானே படிச்சிருக்காங்க. இப்போது உள்ளதை போல் திருடர்களும் கூட்டு கொள்ளைக்காரர்களும் நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஒருபோதும் ஏற்றவர்கள் அல்லன்னு. இல்ல அது முடிச்சிட்டாரு இவரு. ஆமா அப்ப முடிச்சிட்டாரு, அவர் முடிச்சிட்டாரு. கரெக்ட். முக்தி அடைவது அதுல இருந்து எழுதுங்க, அதுல இருந்து ஆரம்பிங்க. முக்தி அடைவதை பொறுத்தவரை ஒருவன் காமம், கோபம், சட்டவிரோதமான ஆசைகள், பேராசை மற்றும் குழப்பம் ஆகியவற்றை வென்றாக வேண்டும். மன்னிக்கும் இயல்பை கற்றுக்கொண்டால் கோபத்தில் இருந்து விடுபட முடியும். சட்டவிரோதமான ஆசைகளில் இருந்து விடுபட திட்டங்கள் போடுவதை ஒருவன் நிறுத்த வேண்டும். ஆன்மீக பண்பாட்டினால் உறக்கத்தை வெல்ல முடியும். பொறுமையால் மட்டுமே ஆசைகளையும் பேராசைகளையும் வெல்ல முடியும். கட்டுப்பாடான உணவினால் பல்வேறு நோய்களின் தொல்லைகளில் இருந்து விடுபடலாம். தன்னடக்கத்தில் பொய்யான நம்பிக்கையில் இருந்து தப்பலாம். தீய சகவாசத்தை தவிர்ப்பதால் பணத்தை மிச்சப்படுத்தலாம். யோக பயிற்சியினால் பசியை கட்டுப்படுத்த இயலும். நிலையின்மையினை பற்றி அறிவை பெருக்குவதால் பௌதிக வாழ்வை தவிர்க்க முடியும். மேலும் உண்மையான விசாரணையினால் பொய்யான விவாதங்களை வெல்ல முடியும். தேவை அதிகமான பேச்சை கடுமையாலும் மௌனத்தாலும் தவிர்க்க வேண்டும். மேலும் வீரத்தினால் பயத்தை போக்க வேண்டும். பக்குவமான அறிவை சுய பண்பாட்டினால் அடையலாம். உண்மையாகவே முக்திக்கான வழியை அடைய விரும்பும் ஒருவன் காமம், பேராசை, கோபம், கனவு போன்றவைகளிலிருந்து விடுபட வேண்டும். நிறைய போட்டு பாருங்க. unlawful desire one should not make plans. தேவையில்லாத ஆசைகள் இதுலேருந்து ஆசைகள்லேருந்து எடுத்தோம்னா விடுபடணும்னா ஒருத்தர் வந்து பிளான் மேக் பண்ணாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பிளான் மேக் பண்ணாமல் இருக்கணும். ஓகே. அதே மாதிரி ஆன்மீக கல்ச்சர் தான் என்ன பண்ணலாம், தூக்கத்தை வென்றலாம் கொடுக்கலாம். நல்ல ஆன்மீக கல்ச்சர் தான் தூக்கத்தை வென்றலாம். ஓகே. பொறுமையாக இருக்கிறது மூலமாக ஆசைகளையும் கெட்ட எண்ணங்களையும் நம்ம வென்றலாம். நல்ல கனவு கட்டுப்பாடு இருந்ததுன்னா நிறைய நோய்களை வென்றலாம். அதே மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க 7வது கண்டல் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகே. அதாவது லஸ்ட்டு, ஆமாம் லஸ்ட்டு காமத்தை எப்படி வெல்றதுன்னா உறுதியாக இருந்தோன்னா காமத்தை வென்றலாம். நாட் டு என்ஜாய். ஓகே. பொறாமையை விடணும்னா புலனுகர்ச்சியை கட்டுப்படுத்திட்டோன்னா பொறாமையை வென்றலாம். புலனுகர்ச்சி தான் பொறாமைக்கு காரணம். பொறாமையை வென்றலாம். அந்த மாதிரி ப்ரைடை வெல்லணும்னா ஒருத்தர் வந்து மிகப்பெரிய பக்தருக்கு சேவை பண்ணாங்கன்னா ப்ரைடை வென்றலாம். ஓகே. ப்ரைடு. தூக்கத்தை எப்படி வெல்லலாம்னா நல்ல சத்துவம் உள்ள அந்த உணவை உட்கொள்ளும் மூலமாக தூக்கத்தை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். ஓகே. வென்றலாம். கோவத்தை எப்படி வெல்லலாம்னா பொறாமையை விட்டது மூலம் கோவத்தை வெல்லலாம். ஓகே. இந்த மாதிரி எல்லாம் இன்டர்லீக்டு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. 7வது கேண்டை படிச்சிங்கன்னா அது நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால் நல்ல நாலேஜ் வந்து செல்ஃப் கல்டிவேஷனில் வந்து நல்ல முழு அறிவு கிடைக்கிது. ஒன் மஸ்ட் பி ஃப்ரீ ஃப்ரம் லஸ்ட், அவரைஸ், ஆங்கர், ட்ரீமிங் எக்ஸெட்ரா. ட்ரீமிங் கூட விடுபடணுன்றான். ட்ரீமிங் எப்படி வருது? கனவு நம்ம கண்ட்ரோலில் இருக்கான்னு கனவு எப்படி கட்டுப்படுத்தலாம்? கனவு எப்படி வரதான் செய்யும் எல்லாருக்கும். ரொம்ப கனவு கடுவாங்க, கொஞ்சமாக கனவு காணலாம். எப்படி கட்டுப்படுத்தலாம்? சவுண்டு ஸ்லீப் இருந்தால் வராது. அப்படி கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல. நான் நிறையா சாப்பிட்டுட்டு லேட்டாக தூங்கணுன்னா கனவு வரும். ஓகே. சாப்பிட்றது இந்த மாதிரி சீக்கிரமாக சாப்பிடணும். வயிறு எம்டியாக மீன்ஸ் ஓரளவு எம்டியாக வந்துடும் வயிறு, அப்புறம் தான் தூங்கணும். சாப்பிட்ட உடனே படுக்கிறது அதெல்லாம் அது தெரிக்காது, கனவு தான் வரும். ஓகே. ஒரு 3 hours கேப் வேணுன்றாங்க சாப்பிட்டதுலேருந்து. 9 மணிக்கு படுக்கணும்னா 6 மணிக்கு சாப்பிடணும். அந்த மாதிரி. ஓகே. ரொம்ப லேட்டாக சாப்பிடக்கூடாது. ஹரி படிக்கிறியா? as far as women class are concerned. As far as the women class are concerned, they are accepted as a power of inspiration for men. As such, women are more powerful than men. Mighty Julius Caesar
sister was controlled by Cleopatra. Cleopatra. Okay. Such powerful women are controlled by shyness. Therefore, shyness is important for women. Once this control valve is loosened, the women can create havoc in the society by adultery. Adultery means protection of unwanted children, known as Varna Shankara, who disturb the world. இந்த ஷைனஸ் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், பத்திரகாளியம் ஆகிடுவாங்க. ஓகே, இந்த உமனுக்கு வந்து ஷைனஸ் வந்து இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. ஷைனஸ்னால் வெக்கப்படுறது. ஓகே, அந்த வெக்கம் இருக்கும் ஆக்சுவலாக அவங்களுக்கு. இப்போ ஒரு 4 ஆண்கள் இருக்காங்கன்னா அவர் தூக்குற பொம்பளை கூட அப்புறப்பா சொல்லியிருக்காரு, தூக்குற பெண்கள் கூட என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வரமாட்டாங்க. அவங்கள வலி உடனே அந்த அம்மா வந்தவொடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து இந்த பெண் வந்து ஷைனஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஆண்கள்லாம் வலி விட்டுருவாங்க. இந்த மாதிரி இப்போ அந்த ஷைனஸ் இல்லை பார்த்தீங்களா மாடர்ன் கேர்ள்ஸ்க்கு, அவ்வளோதான் அது ஈக்குவல் மாதிரி. அதனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா it is very dangerous in that. Okay, it's important quality for women. Once a control valve is loosened, women can create havoc in the society by adultery. அவங்க வந்து இந்த சொசைட்டியே வர்ணசங்கரம் ஆகிடும். அதனால் ரொம்ப டேஞ்சரான ஒரு குவாலிட்டி இது. இது வந்து நம்ம விமனை தாக்கி பேசினாங்கன்னு நினைக்கக்கூடாது. எஸ்பெஷலி மாடர்ன் வேர்ல்டில் உள்ள மொமெண்ட்லாம் அப்படி தான் நினைப்பாங்க, இது என்ன சைனஸ், ஆண்களுக்கு சைனஸ் இல்லை, பெண்களுக்கு மொத்தம் சைனஸ் வேணும், அந்த மாதிரி நோக்கில் பார்ப்பாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக சில பேருக்கு சிலது முடியும், ஆண்களுக்கு வேறு இருக்குது, பெண்களுக்கு வேறு இருக்குது. ஓகே, இந்த பெண்கள் தானே கருத்தரிக்கிறாங்க, ஆண்களை கருத்தரிக்கிறாங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடல் அமைப்பு அவங்களுக்கு நேச்சர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பெண்கள்லாம் நிறைய ஹம்பிளாக இருப்பாங்க, ஆண்களுக்கு ஹம்பிள்னஸ்னால் என்னென்னு தெரியாது. எல்லாருக்கும் ப்ளஸ் இருக்குது, எல்லாருக்கும் மைனஸ் இருக்குது. ஓகே, அதனால் வந்து மாடர்ன் உள்ள வேர்ல்டில் உள்ள பெண்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அதை நம்ம புரிய வைக்கணும். ஆக்சுவலாக கொஞ்சம் நம்ம புரிய வைக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது, ஷைனஸ் இருக்கணும்னு சொல்லி புரிய வைக்கணும். இல்லைன்னா அன்வான்ட் சில்ட்ரன் தான் வருவாங்க, வர்ணசங்கரா குழந்தை மாதிரி வருவாங்க. லாஸ்ட் பேராகிராஃப் படி. The last item taught by Bhishma Deva was the process of pleasing the Lord. We are all eternal servants of the Lord, and we forget this essential part of our nature. We are put into material conditions of life. The simple process of pleasing the Lord for householders especially is to install the deity of Lord at home. By concentrating on the deity, one may progressively go on with the daily routine work. Worshipping the deity at home, serving the devotee, hearing the Srimad Bhagavatam, residing in a holy place, and chanting the holy name of the Lord are all inexpensive items by which one can please the Lord. Thus, the subject matter was explained by the grandfather to his grandchildren. ஸோ இன்ஸ்டால் பண்ண டிடியை வந்து இன்ஸ்டால் பண்ண வீட்டில். ஓகே, இது பண்ணால் என்ன ஆயிருமா, முக்கியமான ஒரு கடமையாக இருக்கும். நம்ம வந்து எட்டர்னல் சர்வெண்ட் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி நம்ம மீன்ஸ் நித்திய சேவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம அந்த ஸ்தானத்துக்கு நம்ம வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே, 28 படிக்கலாம். தர்மார்த்த காம மோக்ஷாம் சகோபாயான்யதா முனே நானா ஆக்யான இதிஹாசேஷு வர்ணியாமாஸ தத்னபே. சத்யநாத பிரபு படிங்க. மொழிபெயர்ப்பு. பிறகு உண்மையை நன்கு அறிந்திருந்த அவர் இதிகாசத்திலிருந்து உதாரணங்களை எடுத்து கூறி வெவ்வேறு சமூக மற்றும் ஆன்மீக பிரிவுகளின் கடமைகளை விளக்கினார். புராணங்கள், மகாபாரதம் மற்றும் ராமாயணத்தை போன்ற வேத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சம்பவங்கள் கடந்த காலத்தில் நிகழ்ந்த சரித்திர உண்மையாகும். அத்தகைய சரித்திர உண்மைகள் சாதாரண மனிதனுக்கு அறிவுப்படுபவையாக இருந்ததால் அவை கால கிரகப்படி பிரிக்கப்படவில்லை. மேலும் அவை வெவ்வேறு கிரகங்களில் பிரபஞ்சங்களிலும் நிகழ்ந்தவையாகும். ஆகவே நம்முடைய எல்லைக்குட்பட்ட அறிவுப்படி அவை கால கிரகப்படி இல்லாததாக தோன்றினாலும் அத்தகைய சம்பவங்களில் நல்லுபதேசங்களில் மட்டுமே நாம் அக்கறை கொண்டுள்ளோம். யுதிஷ்ட மகாராஜனின் வெவ்வேறு கேள்விகளுக்கு பதில் கூறும் வகையில் பிரம்மதேவர் அத்தகைய கதைகளை யுதிஷ்டருக்கு விளக்கினார். இது வந்து ஹிஸ்ட்ரி ஆக்சுவலா. ஓகே, மகாபாரதம் கதை கிடையாது, இதெல்லாம் ஹிஸ்ட்ரி, அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, மகாபாரதம் ஹிஸ்ட்ரி. 29 தர்மம் பிரவதஸ்தஸ்ய பிரதியுபாஸ்திதः
यो योगिनः सन्दमृत्यो वाञ्छितस्तु उत्तरायण அப்புறம் படிங்க ப்ரோ வேக் ப்ரோ இல்லை வேக் While Bhishma Deva was describing occupational duties, the sun's course ran into the northern hemisphere. This period is desired by the mystics who die at their will. The perfect yogis or mystics can leave the material body at their own sweet will at a suitable time and go to a suitable planet desired by them. In the Bhagavad Gita 8.24, it is said that the self-realized souls who have exactly identified themselves with the interest of the Lord can generally leave the material body during the time of the fire god's effulgence and when the sun is in the northern horizon and thus achieve the transcendental sky. In the Vedas, these times are considered auspicious for quitting the body and they are taken advantage of by the expert mystics who have perfected the system. Perfection of yoga means attainment of such supermental state as to be able to leave the material body as desired. Yogis can also reach any planet within no time without a material vehicle. The yogis can reach the highest planetary system within a very short time, and this is impossible for the materialist. Even attempting to reach the highest planet will take millions of years at the speed of millions of miles per hour. This is a different science, and Bhishma Deva knew well how to utilize it. He was just waiting for the suitable moment to quit his material body, and the golden opportunity arrived when he was instructing his noble grandsons, the Pandavas. ஹரிகரன் படிங்க லாஸ்ட் இது ஹரிகரன் படிங்க He thus prepared himself to quit his body before the exalted Lord Sri Krishna, the pious Pandavas and the great sages headed by Bhagavan, Vyasa, etc. all great souls. இப்போ பீஷ்மர் ரெடி ஆகிட்டார். ஓகே, உத்தராயணம் வந்துடுச்சு. ஸோ அவர் வந்து பாடியை விடுறதுக்கு ரெடி ஆகிட்டார். ஓகே, இந்த மாதிரி யோகிஸ் வந்து அவங்க நிலைச்சா ஒரு பிளானட்டுக்கு போக முடியும். ஓகே, அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க அவ்வளோதான் பயிற்சி பண்ணியிருக்காங்க. ஈவன் அட்டம்ப்டிங் டு ரீச் ஹையஸ்ட் பிளான் வில் டேக் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் பெர் அவர். ஓகே, இது மாதிரி 50 கோடி வச்சரம் மனசோ முடிப்பங்கமானம். ஓகே, அதாவது மனசு வேகத்தில் பல மில்லியன் மைல் போனாலுமே போக முடியாது ஆன்மீக லோகத்துக்கு. ஓகே, கேட்கலையா? இப்போ கேட்குதா இல்லையா? பிரேக் ஆகுதா? இருங்க ஒரே நிமிஷம் அப்படி லைனில் இருங்க. இன்டர்நெட்டே இல்லையே. நீ கட் பண்ணி இன்டர்நெட் கட் பண்ணிடலாம். கட் பண்ணலாம். இன்டர்நெட்டே இல்லையே இப்போ ஆக்சுவலாக. ஏன் இன்டர்நெட்டே இல்லை? அப்படியா? போயிடுச்சு, அந்த இன்டர்நெட் போயிடுச்சு. இதுதான் ஃபோனில் போட்டிருக்கேன். அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது நெட்டு. ஃபோனில் போடவா? என்ன ஃபோனில் போடலையே. ஹரே கிருஷ்ணா, இப்போ கேட்குதா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஓகே இப்போ வந்து வேறு இதில் கனெக்ட் பண்ணிக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா, என்னாச்சு எல்லாம் போயிட்டீங்க? போலடா, நான் ஏன்டா போட்டுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா, யாருமே இல்லையாம? திருப்பி லாஸ்ட் வருது நெட்டு. கரெக்ட் ஆயிடுச்சு. ஏன் முக்கிய மாட்டேங்குது? இன்றைக்கே நெட்டு இப்படி படுத்தது தரலையே. ஏர்டெல் ஏன் இப்படி அன்றைக்கி பிரச்சனை ஆயிடுச்சா? கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். சரி, மெயின்டைன் பண்ணுறாங்க. மகாராஜி இப்போ கேட்குதா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரைட், ஓகே இப்போ மாற்றிட்டேன். சரி, 3 போட்டிருக்கேன்.
ஸோ இந்த மாதிரிலாம் சயின்ஸை வச்சுருக்காங்க. மனசோட வேதத்தில் போனால் கூட கடைசியில் அடைய முடியாது. ஆனால் யோகிஸ் வந்து அடைச்சிருக்காங்க அந்த மாதிரி ஹையர் பிளானட்ஸ். இப்போ 30வது ஸ்லோகம் படித்து முடிச்சுக்கலாம். ததோபசம்ஹ்ருத்ய கிரா சகஸ்ரணைர் விமுக்த சங்கம் மனமாதிபூருஷே கிருஷ்ணேன சத்பிதாபதே சதுர்புஜே புரஸ்திதே அமிலிதத்ருக் வேததாரயாத் வேதாரயாத். ஓகே, பிரபு படிங்க மலையாள பிரபு. மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு ஆயிரக்கணக்கான அர்த்தங்களை கொண்ட வெவ்வேறு விஷயங்களை பற்றி பேசியவரும், ஆயிரக்கணக்கான யுத்தங்களை கண்டவரும், ஆயிரக்கணக்கான மனிதர்களை காப்பாற்றியவருமான அந்த மனிதர் பேச்சை நிறுத்தினார். மேலும் எல்லா பந்தத்திலிருந்தும் முற்றிலும் விடுபட்டிருந்ததால் மற்ற அனைத்திலிருந்தும் மனதை உள்ளுக்கு இழுத்து கொண்ட அவர் 4 கரங்களுடனும் மின்னும் மஞ்சள் நிற ஆடைகளுடனும் தனக்கு எதிரே நின்றிருந்த ஆதி புருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது அகல திறந்த தமது கண்களை பதித்தார். பொருளுரை. தமது ஜட உடலை விட்டு பிரியும் மிக முக்கியமான நேரத்தில் மனித வாழ்வின் முக்கிய கடமையை பற்றிய பெருமைக்குரிய உதாரணத்தை பீஷ்மதேவர் நிலைநாட்டினார். இறக்கும் மனிதனை கவர்ந்திருக்கும் விஷயமே அவனது அடுத்த வாழ்வின் துவக்கமாக அமைகிறது. ஆகவே பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய சிந்தனையில் ஒருவர் ஆழ்ந்திருப்பாரானால் அவர் சந்தேகத்துக்கு இடமின்றி ஸ்ரீகிருஷ்ணரிடம் திரும்பிச் செல்வது உறுதி. பகவத்கீதையில் 8.5-15 இது உறுதி செய்யப்படுகிறது. ஓகே, மாதாஜி படிக்கணும். மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. மேலும் இப்பிறப்பின் போது என்னை மட்டுமே நினைத்துக் கொண்ட உடலை விடுபவன் யாராயினும் அவன் உடனே என்னை வந்தடைகிறான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. 8.6 உடலை விடும் பொழுது எந்த மனநிலையில் ஒருவன் இருக்கின்றானோ அந்த நிலையிலே அவன் ஐயமின்றி அடைகிறான். 8.7 எனவே அர்ஜுனா, என்னை இந்த கிருஷ்ண உறவில் நினைத்துக் கொண்டே உனது போரிடும் கடமையையும் செய்வாயாக. உனது செயல்களை எனக்கு அர்ப்பணித்து உனது மனம் மற்றும் அறிவு ஆகியவற்றை என் மீது பதிப்பாயானால் நீ என்னை அடைவாய் என்பதில் சந்தேகமில்லை. 8.8 அர்ஜுனா, பரமபுருஷராகிய என் மீது மனதை நிறுத்தி இவ்வழியில் இருந்து சற்றும் பிறழாமல் என்னையே தியானிப்பவன் என்னை அடைவது நிச்சயம். ஓகே மாதாஜி, போதும். மானதி மாதாஜி படிங்க. 4 படிங்க. 9 பாயிண்ட். One should meditate upon the Supreme Person as the one who knows everything, as who is the oldest, who is the controller, who is smaller than the smallest, who is the maintainer of everything, who is beyond all material conception, who is inconceivable and who is always a person. He is luminous like the sun and being transcendental is beyond this material nature. 10th point. One who at the time of death fixes his life air between the eyebrows and in full devotion engages himself in remembering the Supreme Lord will certainly attend to the Supreme Personality of Godhead. 11th point. Persons learned in the Vedas who utter Omkara and who are great sages in the renounced order enter into Brahman. Desiring such perfection, one practices celibacy. I shall now explain to you this process by which one may attain salvation. 12th point. The yogic situation is that of detachment from all sensual engagements, closing all the doors of the senses and fixing the mind on the heart and the life air at the top of the head. One establishes himself in yoga. யோகா. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. அது ஸ்வேதா மாதாஜி படிங்க. 13. யோக பயிற்சியில் நிலை பெற்ற பின் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உச்சரித்தவாறு பரமபுருஷரை பற்றி சிந்தித்துக் கொண்டே உடலை விடுபவன் நிச்சயமாக ஆன்மீக உலகை அடைவான். புதாவின் புதல்வனே, எப்பொழுதும் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் வழி பிறழாமல் என்னையே நினைத்துக் கொண்டு இருப்பவனுக்கு என்னை அடைவது மிகவும் சுலபமாகும். பக்தி யோகிகளான சிறந்த ஆத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு துன்பம் நிறைந்த தற்காலிகமான இவ்வுலகிற்கு திரும்பி வருவதே இல்லை. ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விடுகின்றனர். ஸ்ரீ பீஷ்ம தேவர் அவரது விருப்பம் போல் உடலை விடும் பக்குவத்தை பெற்றார். மேலும் மரணத்தின் போது அவரது கவனத்திற்குரிய
விட்டார். எனவே தமது திறந்த கண்களை அவர் பகவான் மீது பதித்தார். ஸ்ரீ கிருஷ்ணனிடம் அவருக்கு இருந்த இயற்கையான அன்பினால் அவரை நீண்ட நேரமாக பார்த்து கொண்டே இருக்க அவர் விரும்பினார். இது சத்யபாரதி படிங்க. நீங்கள் படிக்கல பிகாஸ் யூ ஹாவ் த புக் இங்கிலீஷ் பிகாஸ் he was a pure devotee. You understand, no? Because that line. Because last line, because he was a pure devotee. Performance. Simple bhakti yoga is enough to bring about perfection. Therefore, the ardent Bhishma Deva was to see the person of Lord Krishna, the most lovable object. And by the grace of the Lord Sri Bhishma Deva had this opportunity at the last stage of his பிரீத்திங். ஓகே, மூச்சு விடும்போது அவர் கிடச்சிது சான்ஸ் கிடச்சி. என்ன சான்ஸ் கிடச்சிச்சு? கிருஷ்ணரை பார்க்கக்கூடிய சான்ஸ் அவர் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு பக்தருக்கு வந்து பகவான் வந்து வழி பண்ணுறாரு. என் பகவான் என்ன சொல்கிறார்? அந்த காலேஷ மாமேவா சுமன் முக்தா கலைவர் யா பிரயாதி சமத்பாவம் யாத்தி நாஸ்தி அத்திர சம்சயம். என்னை யார் ஒருத்தர் கடைசி காலத்தில் நினைக்கிறாரோ அப்போ அவர் எனக்கு வந்துடுவான்னு சொல்கிறார். ஆனால் நம்மளால் கடைசி காலத்தில் நினைக்க முடியுமா? நம்மளால் கொஞ்சம் உடம்பு சரியில்லானாலும் நினைக்க முடியல. வீட்டில் கொஞ்சம் துன்பம் அதிகமாக இருந்தால் என்ன பண்ண நம்மளால் கிருஷ்ணா மேலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஃபீவர் நமக்கு உடல் வியாதி. மற்றபடி வேற பிரச்சனை பண்ணாலும் அந்த பிரச்சனையாக தான் மனசில் ஓடுது. கிருஷ்ணரை பற்றி எப்படி ஞாபகத்துக்கு வருது? அதனால் வரவே மாட்டேங்குது இல்லையா? ஓரளவு நமக்கு மீடியமாக இருக்குது. கிருஷ்ணரே ஒரு ஃபேவரபான சுச்சுவேஷன் கொண்டு போனால் நம்ம கிருஷ்ணகாந்தி செலுத்த முடியும் இல்லையா? அப்படிங்கிறப்ப இறக்கும் போது எப்படி கிருஷ்ணன் நினைக்க முடியும்? கபா வித்தா வாய் வந்து தொண்டையை அடைச்சிருமா. அப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம சவுண்டு கூட வராது. ஆக்சுவலாக பேசுவோம், காற்று தான் வரும். ஆக்சுவல் சத்தம் வராது. நமக்கு இப்போ அவங்க என்ன சொல்லாமல் புரியவே செய்யுது. கடைசி வரையும் வில் பி டெல் ஸ்பீக்கிங், பட் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை எண்ட் ஆகும்போது. எல்லாருமே அந்த ஸ்டேஜ் தான் வரும். ஓகே, அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி கிருஷ்ணன் நினைக்க முடியும்? அதனால தான் பிரபா இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி பாடுவார். முகுந்த இவர் குலசேகராவில் பண்ணது. கிருஷ்ண தொதிய பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்வைவமே விஷதோ மானச ராஜஹம்சः பிராண பிரயாண சமயே கபவாத பித்தோ கந்தா அவதோதனமிதோ ஸ்மரணம் குதஸ்தே. இந்த மாதிரி கபவாய பித்து வந்து பித்தம் வந்து தொண்டையை அடைச்சிடும். அந்த டயத்தில் நம்மளுக்கு நடக்க முடியாது ஆக்சுவலாக. அதனால் இப்போ நான் நல்லா இருக்கேன், ஹெல்த் நல்லா இருக்கு. இப்போ வந்து நான் உன்னை நினச்சிட்டே இருக்கேன், இப்போ என் உயிர் எடுத்து அப்படின்ற இந்த மாதிரி ப்ரே பண்ணுறேன். ஓகே, ஸோ அதனால் நம்ம இந்த ப்ரேயர்லாம் பண்ணோம். இருந்தாலும் கிருஷ்ணா எல்லாத்தையும் நோட் பண்ணிப்பார். கடைசியில் என்ன பண்ணுவார்? அவர் நம்ம கர்மா எல்லாத்தையும் பார்த்து பேலன்ஸ் பண்ணி என்ன பண்ணுவார்? நமக்கு அந்த தோட்டை கொடுத்துருவார். இப்படி தான் பக்தனோட வாழ்க்கை முடியும். ஆனால் பக்தன் வந்து ஆக்சிடென்ட்டில் இருந்தார். ஏன்னா ஆக்சிடென்ட்டில் இருந்தார், இவ்வளோ பெரிய பக்தன் இருக்கிற ஆக்சிடென்ட்டில் இருந்தாருன்னு நினைக்கூடாது. சில மகாராஜ் வந்து ஒரு மகாராஜ் வந்து ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க. ஆக்சிடென்ட்டில் டிசபிள் ஆகிட்டாங்க. உடனே ஐயோ அப்படி ஆக்சிடென்ட் டிசபிள் அப்படி நினைக்கக்கூடாது. அவருடைய சேவை வந்து எங்கேயும் அவசரமாக தேவைப்பட்டிருக்கு. அது இறக்கும் போது அவர் என்ன கான்சியஸ் இருந்தாலும் யாராலும் சொல்ல முடியாது. ஓகே, ஒருத்தர் பெட்டில் இருக்கும்போது என்ன கான்சியஸ் யாரும் சொல்ல முடியும்? அதனால் பக்தி எப்போயுமே இன்டர்னல் தான், இட்ஸ் நாட் எக்ஸ்டர்னல். நமக்கே அந்த உள்ளுக்கு அந்த அர்ஜு வேணும். நம்ம இந்த உலகத்தை விட்டு வெக்கேட் பண்ணிடலாம், போதும் இந்த உலகம் அப்படி நினைக்கிறது தான் பக்தி. இது ஷோ கிடையாது. ஷோ கட்டுவாங்கல்ல சில பேர், ஷோ காட்டுறது கிடையாது. ஓகே, ஷோ காட்டுறதுக்காக பண்ணுவாங்க, நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது கிடையாது. இந்த பக்தியை வந்து அந்த அர்ஜு வேணும், போயிடணும். ஏன்னா நீங்கள் ஷோ காட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இறக்கும் போது நீங்கள் கிருஷ்ணா நினைக்கணும். கிருஷ்ணா ப்ராமிஸ் பண்ணால் நம்பணும் நீங்கள். அப்போ ஒருத்தர் இறக்கும் போது அவருக்கும் கிருஷ்ணாவுக்குள்ள பரிமாற்றத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? வெளியே இருந்து அவர் ஆக்ஷனில் இறந்துட்டாரு, அவர் கிருஷ்ணாட்ட போகிறேன்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். ஓகே,
அவர் பெட்டில் இருந்தார், அவர் போயிட்டு அப்படிலாம் நம்ம கனெக்ட் பண்ணவே முடியாது. ஓகே, பக்தனோட வாழ்க்கையை யாராலையும் கனெக்ட் பண்ணவே முடியாது. ஒரு தூய பக்தனுடைய ஆக்ஷனை யாராலையுமே நிர்ணயிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம கிருஷ்ண உணர்வு எடுத்துக்கணுங்கிறத நம்ம மாத்திரம் தான் பார்க்கணும். நம்ம கிருஷ்ணர் வந்து காப்பாற்றுறேன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காரு இல்லையா, இதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஓகே, முடிந்த அளவு உடலில் சக்தி இருக்க வரையும் என்ன பண்ணணும், நம்ம இதுக்காக உழைச்சிடணும். எதுக்காக உழைக்கணும்? ஃபேமிலிக்காக உழைக்கணும். ஃபேமிலிக்கு ஓரளவு தான். ஓகே, ஃபேமிலிக்கு உழைக்கவே கூடாதுன்னு சொல்லலை. அது ரெண்டாவது டியூட்டி. ஃபர்ஸ்ட் டியூட்டி என்ன, கிருஷ்ணருக்கு நம்ம பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் டியூட்டி. அது பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் டியூட்டி நடைபெற்றோம். ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணணும் கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேமிலி டியூட்டி மாத்திரம் பார்ப்பாங்க, கிருஷ்ண கான்சியஸை விட்டுருவோம். அது ரொம்ப தவறு. ஃபேமிலி டியூட்டி கஷ்டப்பட்டு தான் அது பண்ண வேண்டியிருக்கோம். ஓகே, சில பேர் கிருஷ்ணா டியூட்டியை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலி டியூட்டி நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, அதனால் நம்ம வந்து இந்த கிருஷ்ண உணர்வுள்ள அந்த கடமையை வந்து நம்ம விடவே கூடாது. சாண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், பகவத்கீதை படிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா முக்கியத்துவம் கொடுத்து வராங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். முக்கியம் அவங்களுக்கு அப்படியே நேரம் போக்குறதுக்கு அப்படி வரத மாதிரி இருந்தாலும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, ஃபுல் நம்பிக்கை இல்லை. சம்சயாத்மா வினஷ்யதி, அது நாசமாயிடுவாங்க. ஓகே, அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபுல் நம்பிக்கை வச்சுக்கணும். சமக்கிரமாக மையாசக்த மனாபாக்தா யோகம் இந்தியன் மதாசயா அசம்சயம் சமக்கிரமாக எதா ஞாச்சு தட்சணும். எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் நீ புரிஞ்சுக்கோ. ஓகே, நோ டவுட்ஸே இருக்கக்கூடாது. ஆனால் பீஷ்மனுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சது. பீஷ்மதேவர் உடலை விடும்போது அவர் விருப்பப்படி கிருஷ்ணன் வராது, அவர் கிருஷ்ணனை பார்த்துட்டே அவர் கண்கள் விரித்து இறந்துட்டார். மீன்ஸ் அவர் டிசேபிள் ஆகிட்டார். ஓகே, மிகப்பெரிய ஆச்சாரியார் மகாஜனம். இந்த மாதிரி நமக்கும் ஒரு இறப்பு வரணும்னு சொல்லி என்ன பண்ண, நம்ம வந்து கிருஷ்ணனை வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். அது கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்ண ஆரம்பித்தாலே நம்ம மாயோட யுத்தம் பண்ணுறதா தான் அர்த்தம். ஓகே, அதனால் மாயை வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, நம்மளாம் டிஸ்கரேஜ் பண்ணி எப்படி நம்ம சத்சங்கத்தில் வெளியே வரலாம், எப்படி ஜாலியாக இருக்கலாம், எப்படி இண்டிபெண்டனாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்க. இண்டிபெண்டனாக எப்படி இருக்கிறது, நம்ம இண்டிபெண்டனாக இருக்கும், இது என்ன அசிங்கம், நல்லா இல்லையே, மாற வர வேண்டியிருக்கு, இந்த மாதிரிலாம் நினைக்க வைக்கும். ஓகே, இதெல்லாம் மாயோட வேலை. அவங்க வர்ஷிப் பண்ண வரையும் அவங்க நல்லா வச்சுப்பாங்க. அவங்க வெளியே போட மாட்டாங்க. வெளியே போகிறாங்கன்னு தெரிஞ்சாலே அவங்க கோவம் வந்துடும். ஓகே, எல்லாம் ஒரே மாதிரி தான், டெஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான். ஏன்னா அவங்க வந்து உண்மையான சர்வெண்ட் கிருஷ்ணா இருக்கு. கரெக்டு. அது எப்படின்னா, நம்ம வந்து ஓரளவு டிவோட்டின்னு வச்சுப்போமே, நம்ம வந்து ஓரளவு டிவோட்டி இல்லையா, நமக்கு கொடுத்த கடமைகள்லாம் நம்ம ஓரளவு பண்ணுவோம் இல்லையா. சமையல் பண்ண சொன்னால் சமையல் பண்ணுறோம், ப்ரீச் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம் இல்லையா. நம்ம வந்து யார டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா. நம்ம வந்து எவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும், நமக்கு கிருஷ்ணனுக்கு தெரியும் இல்லையா. நம்ம ஓரளவு பெர்ஃபெக்டாக பண்ணுவோம். ஆனால் மாயா மோஸ்ட் பெர்ஃபெக்டாக பண்ணுவோம், 100%. நம்மளும் சேவகன் தான், அவங்களும் சேவகன் தான். ஆனால் அவங்க 100% டிவோட்டி. அவங்களுக்கு கொடுத்த வேலையை ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க, இவர் உண்மையிலே டிவோட்டியாக இல்லையான்னு செக் பண்ணுங்க தான் வேலை அவங்களுக்கு. ஓகே, அவங்க அது ஃபுல் பவரோட அவங்க வந்து பெர்ஃபெக்டாக டெஸ்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஃபுல்லாக டிவோட்டி ஆனால் தான் அவங்க ப்ளஸ் பண்ணுவாங்க, அது வரையும் ப்ளஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு தெரியும் எங்கெங்கே டெஸ்ட் பண்ணணும் எல்லாம் தெரியும். அதனால் அவங்களை ஏமாற்ற முடியாது. ஓகே, நாம் அவங்களே வர்ஷிப் பண்ணி தாஜா பண்ண முடியாது. ஏன்னா இஸ் எ பெர்ஃபெக்ட் டிவோட்டி ஃபார் கிருஷ்ணா, நாட் ஃபார் அஸ். அவங்க போர்ட்ஃபோலியோலாம் கொடுப்பாங்க, உனக்கு செல்வம் வேணுமா கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இந்த அவங்களுடைய சர்வீஸ்லேருந்து அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. சர்வீஸில் பக்காவாக இருப்பாங்க. ஓகே, என்னென்ன எக்ஸாம் இருக்கோ எல்லா எக்ஸாம் வச்சு அவங்க வந்து நம்ம தயார் பண்ணிடுவாங்க, நம்ம உண்மையிலே ரெடியா இல்லையான்னு சொல்லிட்டு. ரெடி இல்லைன்னா அடுத்த அந்த லெவல்லாம் இருக்கும். ஆனால் இட் இஸ் வார் அகெயின்ஸ்ட் மாயா அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஆமாம், கரெக்ட். எல்லாமே சுபதனோட எக்ஸ்பேன்ஷன் தான். யோகமாயா வந்து கிருஷ்ணருடைய அந்தரங்கமான லீலைகளில் பங்கெடுத்துப்பாங்க. அப்போ யசோதாமா வந்து கிருஷ்ண பகவான் நினைக்கல இல்லையா, அதை மூடி மறைக்கிறது மாயா தான். ஆனால் அது யோக மாயா. கம்சனுக்கு கிருஷ்ணர் பகவான் இல்லைங்கிறத மறைச்சாங்க இல்லையா, அந்த மாயா வந்து மகாமாயா. அதான் இந்த பௌதிக லோகத்தில் ஆக்ட் பண்ணுறது மகாமாயா. ஆன்மீகமாக சம்பந்தமாக ஆக்ட் பண்ணுறது யோகமாயா. ரெண்டு பேருமே இங்கே இருப்பாங்க.
இப்போ மகாமாயா இருக்குது, யோகமாயா இங்கே இருக்கான். யோகமாயா இங்கே இருப்பாங்க, விருந்தாவனில் பக்தர்களுக்கு இருப்பாங்க. இங்கேயும் பக்தர்களுக்கு யோகமாயா தரையிட்டு இருப்பாங்க. ஆனால் மகாமாயா வந்து பக்தியில் இல்லாத நம்ம செயல்கள் பண்ணும்போது மகாமாயா தான் இருப்பான். ஓகே, நம்ம மேக்ஸிமம் யோகமாயாவில் இருக்க மாட்டோம், இதில் தான் இருப்போம், நம்ம மகாமாயா தான் இருப்போம். ஓகே, வேற எதுவும் கேள்வி இருக்கா? சொல்லுங்க மாதாஜி. பிரபுஜி, நீங்க சொன்னீங்க உயிர் உடலை விட்டு போறப்போ அந்த நாம ஜபம் பண்ண முடியாது, வெறும் காத்து தான் வரும் அப்படின்றப்போ அந்த சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி பிரபுஜி பண்ணணும்? புரியல. ஆமாம், அதுக்கு முன்னாடி ரெடி ஆகிடும். அதான் நான் சொன்னேன், அந்த ஆச்சாரியர் பாடுற மாதிரி நம்ம அதுக்கு முன்னாடி ரெடி ஆகிடும். நல்ல பெர்ஃபெக்டாக சாதனை பண்ணுறது, பாகவதம் படிக்கிறது, இதே வேலையாக நம்ம இருந்தோம்னா கடைசி காலத்தில் வந்து நனவுபடுத்த வேண்டியது கிருஷ்ணா பார்த்துப்பார். கிருஷ்ணா என்ன பண்ணுவார், நம்மளை கடைசி காலத்தில் கொண்டுடுவார். நம்ம கையில் உடல் இருக்காது இல்லையா, அப்போ கடைசி காலத்தில் கிருஷ்ணர் வந்து அதை சார்ஜ் எடுத்துப்பார். நம்ம இப்போ எல்லாம் ரொம்ப ஊதாரித்தனமாக இருந்து நம்ம இதில் கவனம் செலுத்தலைன்னா கடைசி காலத்தில் அவர் சார்ஜ் எடுக்க மாட்டார். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிற நேரத்தை வந்து கிருஷ்ணருக்கு எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம அதை பயன்படுத்த முடியுதுன்னு சொல்லி பார்க்கணும். கிருஷ்ண உணர்வு அப்படி பயன்படுத்தணும்னா கடைசி காலத்தில் நம்மளுக்கு கிருஷ்ணன் நினைக்கிறதுக்கு நிச்சயமாக சான்ஸ் வந்து கிருஷ்ணரை கொடுப்பார். ஓகே மாதாஜி. ஓகே பிரபு, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அதே தான் பஸ்மாந்தம் செய்கிறோம். ஓ கித்தோ ஸ்மர கித்தோ ஸ்மர கித்தோ ஸ்மர, அது ஆமாம் கலந்துடும். ஆமாம், ப்ரே பண்ணுவான். கரெக்ட். நம்ம பிரபா எழுதுபாரு, அப்படி ப்ரே பண்ணாட்டவங்களும் கிருஷ்ணா நாம வச்சுப்பாரு போட்டுப்பாரு கீழே. ஓகே, ஸோ அதனால் வேற எதுவும் கொஸ்டின் இருக்கா? ஆமாம் ஆமாம். அதாவது அந்த கோமாங்கிறது எப்படி வருதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, கோமா எல்லாருக்கும் வராது. கோமா வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவம் பண்ணவங்களுக்கு தான் கோமா ஸ்டேஜ் வரும். ரொம்ப பாவம் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு தான் கோமா ஸ்டேஜ். அதான் அது பாவம் பண்ணாங்க. இது எல்லாம் எதுவுமே இது ஆக்சிடென்ட்டே கிடையாது. வாழ்க்கையில் எல்லாமே பிளான்டு தான். பகவானில் எல்லாமே பிளான்டு தான். ஓகே, நோ ஆக்சிடென்ட். நம்மளுக்கு தான் அது ஆக்சிடென்ட். நம்மளை பொறுத்த என்னது, பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் இட் இஸ் அ பிளான்டு மர்டர் பை நேச்சர். இயற்கையில் ஒரு 20 இயர்ஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் இருக்காரு, திடீர்னு ஆக்சிடென்ட் அப்போ கோமால இருந்து கடவுள் நினைக்க முடியாதுல்ல, அவர் கிருஷ்ணா அதெல்லாம் கற்பனை. இது அப்படி இருக்காது. ஆக்சுவலாக 20 இயர்ஸாக ஸ்பிரிச்சுவல் இருந்தாருன்னா 20 இயர்ஸ் ஏஜா 20 இயர்ஸாக ஸ்பிரிச்சுவல் இருந்தாரா? 20 இயர்ஸ் ஒரு 40 இயர்ஸ் இருக்கிறார். அவர் சடனாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆனால் 20 இயர்ஸ் வந்து அவர் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்காரு. எந்த ஸ்பிரிச்சுவல் இருந்தார் அவர்? சாய்பாபா. அதாவது நம்ம அதான் நம்ம இப்போ தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் கற்பனை கொஸ்டின். ஸ்பிரிச்சுவல்னாலே ஆன்மீகனாலே ஒரு குரு இருக்கணும். பிரபுபாதர் இருக்காங்க, அந்த மாதிரி குரு பரம்பரை இருந்தால் ஆன்மீகம். இல்லைன்னா ஆன்மீகமே கிடையாது. ஆக்சுவலாக நம்ம நினச்சிக்கிறோம் ஆன்மீகம் நினச்சிக்கிறோம். ஏதோ ஸ்வாஹா ஸ்வாஹான்னு ஓதுனாலே அவங்க ஐயோ ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. ஆக்சுவலாக ஸ்வாஹா ஸ்வாஹா ஓதுல கூட அவங்க பௌதிக ஆட்சி நிறையா இருக்கும். அவங்க நான் சொர்க்கத்துக்கு போகணும் அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் குடும்பம் வச்சாலும் ஆன்மீகத்தில் பயிற்சி பண்ணல. ஆக்சுவலாக ஓகே, குடும்பம் வச்சவங்கலாம் கூட நிறைய என்ன பண்ணுறாங்க, பூஜை பண்ணிக்கிறாங்க, காசு வாங்குவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. பார் கூட போவாங்க. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, கொஞ்ச நேரம் ஹோம் பண்ணிட்டு அப்புறம் பாரில் போய் இது அட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது மாதிரி இருக்காங்க. அது கற்பனை. நினைக்க முடியாதுல்ல. அப்போ வந்து அவர் செஞ்ச குட் டீட்ஸ்லாம் வந்து அதனால பெனிஃபிஷியலாக இருக்கு. இல்லை அப்புறம் எப்படின்னா இது வந்து கற்பனைலாம் வரும். ஏன்னா சூரியன் வந்து மேற்க உச்சா என்ன ஆகும், அப்படி வரவே வராது இல்லையா. அந்த மாதிரி 20 வருஷம் பயிற்சி பண்ணறதுக்கு ஒரு இந்த மாதிரி அட்டாக் வந்ததுன்னா கிருஷ்ண சார்ஜ் எடுத்துருவார். இன்னொருத்தர் அட்டாக் வந்தவர் என்ன ஆகுனா படுத்தே கிடப்பார், எந்திரிக்க முடியாது. இவர் என்ன பண்ணுவாங்கன்னா எந்திரிச்சு எல்லாம் இவருக்கு சாண்டிங்லாம் பண்ணுவார். நம்ம அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கோம். அட்டாக் வந்தவர் இது பேரலைஸ் ஆனவர். அதே மாதிரி இந்த இது சொல்லுவாங்க அட்டாக்னா புரியுது இல்லையா, பேரலைஸ் ஆகுது. அந்த மாதிரி ஒரு பக்கம் போனவர்லாம் பெட்லேருந்து எந்திரிக்கவே முடியல, மெட்டீரியலிஸ்ட்டுக்கு. ஆனால் ஆன்மீகத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க எந்திரிச்சு சாண்டிங் பண்ணி அவங்களுடைய ஆக்டிவிட்டிலாம் பார்க்க முடியுது. இது மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். பயிற்சி பண்ணவங்கள கிருஷ்ணா காப்பாற்றிடுறாரு. அவங்கள விடவே மாட்டார், அந்த கோமா ஸ்டேஜ்லாம் விட மாட்டார். பயிற்சி பண்ணாதவங்களுக்கு தான் அந்த ஸ்டேஜ். ஓகே, அவர் எந்திரிக்க முடியல, அவர் டாய்லெட் போகிறது கூட அவன் ஒய்ஃப் தான் வரும். 10 வருஷமாக கஷ்டப்படுறாங்க ஒய்ஃபும் சேர்ந்து. ஆனால் இவர் கேஸில் அப்படி கிடையாது. இவருக்கு எல்லாம் தெரியுது, ஒரு சாட் பண்ணுறாரு, பக்தியெல்லாம் என்ஜாய் பண்ணுறாரு.
அப்போ கிருஷ்ணா ஏதோ ஒரு கர்மாவை கழிக்கிறார். இந்த மாதிரி தான் வச்சுருப்பார் ஆக்சுவலாக. ஓகே, நம்ம என்ன பண்ணோம், கற்பனை பண்ணுவோம். ஓ அது இப்படி வந்தால் இப்படி எப்படி ஆகும் அப்படி ஆகுது, அது மனதில் உள்ள கொஸ்டின். ஓகே, ஆ நம்ம யார் டிவோட்டி பியூர் டிவோட்டி நமக்கு தெரியாது. ரியல் டிவோட்டியாக இருந்து இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போனால் கூட அந்த டைமில் கிருஷ்ணனோட டச்சில் தானே இருப்பாங்க. இப்போ பாருங்க, நம்ம ரொம்ப பெரிய அட்டாக் வந்தது குரு மகாராஜ். அந்த மாதிரி அட்டாக் வந்தால் யாரும் பொழைக்கவே மாட்டோம். அந்த மாதிரி அட்டாக் வந்தவர் எப்போ வந்தது அட்டாக்? 2008 வந்தது. இப்போ என்ன வருஷம்? 2025. எப்படி இருக்காரு பார்த்தீங்களா குரு மகாராஜ்? எவ்வளோ பேசுகிறாரு மைக்கு பிடிச்சி. குரு நம்ம குரு மகாராஜ் ஜெயபிராஜ் குரு மகாராஜ் மண்டே வரோம். எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? இவருக்கும் அட்டாக் தான் வந்தது. இவரை கோமாலையை படுத்தாரு. அவங்களும் டாக்டர்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இவருக்கு உயிரே எப்படி இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குன்றாங்க. அந்த மாதிரி ஒரு இது காப்பாற்றிருக்காரு கிருஷ்ணன். அதனால எல்லாம் ஒரே ஸ்டேஜ் கிடையாது. நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நமக்கு நம்மளுடைய அறிவு அப்படி கிடையாது. ஆக்சுவலாக ஃபுல்லாக விரிவாகலை நம்ம. அதனால எல்லாத்தையும் நம்ம இப்படி வந்துடுமோன்னு நினைக்கிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ பயிற்சி பண்ணிங்களோ அதுக்கு அவ்வளோ தான் அவங்க ரிசல்ட். அதனால் குரு மகாராஜுக்கு வந்த அளவுக்கு வந்ததுன்னா இன்னொருத்தாலும் பேசவே முடியாது. ஆனால் குரு மகாராஜ் லெக்சர் கொடுக்குறாருல, நீ கேள்வி என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதுல்ல, புரிச்சுட்டு அவர் கரெக்டாக அதை இது பண்ணுறாருல. சில பேருக்கு மெமரியே அழிஞ்சிரும். அவருக்கு வந்து அட்டாக்கில் பாதி வந்தவங்களுக்கு மெமரியே போயிடுச்சு, காயத்ரி மந்திரம் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஆனால் இவருக்கு எல்லாமே நான் காயத்ரி மந்திரம் எங்களுக்கு கொடுத்தாரு அவர். அதனால் யோசிக்கணும், நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ஸ்டேஜ் கிடையாது. யார் எவ்வளோ சரணடைஞ்சிருக்காங்களோ அந்த நோய் வந்தாலுமே அதில் காப்பாற்றிடுவார். ஓகே, அது தெரியும். இவ்வளோ பேர் அட்டாக் வந்துருச்சுன்னா ஆச்சரியமாக இருக்காது, டாக்டர்லாம் ஆச்சரியப்படுவாங்க. ஆனாலும் அந்த பக்தருக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகாது. ஓகே, இதுதான் நான் புரிஞ்சுக்கணும். அதனால இந்த கோமான்ற ஸ்டேஜ்லாம் வந்து ரொம்ப பாவம் பண்ணவங்களுக்கு தான் மேக்ஸிமம் வரும். அப்படியே ஒரு பக்தர் போனாலுமே அது கிருஷ்ணா சார்ஜ் எடுத்துக்கிறான்னு அர்த்தம். ஆக்சுவலாக நமக்கு அது புரியலேங்கிறது தான் அர்த்தம். ஓகே, நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம், நிறைய அட்டாக் வந்தெல்லாம். இருந்தாலும் ஒருத்தர் அப்படி போயிட்டார் அப்படிங்கிறப்ப கூட என்ன ஆகும், அது வந்து அப்படி எடுத்துக்கணும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு புரியுதுல்ல? ஆனால் அவர் ஒன்றுமே ஆகலையே, அவருக்கு ஃபுல்லாக அவர் பிரெயின் ஏதாவது சொல்லிட்டு இருப்பார். பட் ஆனால் அவர் ஃபுல்லாக ப்ரீச்சிங்கில் இருப்பார். ஆமாம், கரெக்டு. சவுண்ட் வந்துட்டே இருக்கும். கரெக்டு. ஆமாம். ஸோ அதனால் நம்ம எதையுமே இது பண்ண ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே, ஆன்மீகமாக இந்த டிஸ்ட்ராக்ஷன். ஆமாம், எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அவர் ஆன்மீகத்தில் கனெக்ஷன் வச்சிருப்பார். ஆமாம், கரெக்ட். ஓகே ஓகே, இப்போ பாயிண்ட் சொல்லிடலாம். இப்போ மேக்ஸிமம் ரூமில் பேசியாச்சு, ஆன்லைனில் வாய்ப்பு கொடுக்கலாம். கலாவதி மாதாஜி உங்களுக்கு கருத்து இருக்கா சொல்லுங்கள். கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணதேவர் வந்து பாண்டவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் வந்து விக்கிரகத்தின் மேல மனசை ஒருமுகப்படுத்துறது மூலம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் கிடைக்குதுன்னாரு. நம்ம வந்து வீட்டுல விக்கிரக வழிபாடு செய்யணும், பக்தர்களுக்கு சேவை செய்யணும், பாகவதம் கேட்கணும், புனிதமான இடத்தில் வசிக்கணும், பகவானுடைய நாமத்தை வந்து ஜபிக்கணும். இதை வந்து நம்ம குறைந்த செலவுலையே செய்ய முடியும். இதனால பகவானையும் திருப்திப்படுத்த முடியும். தேங்க்யூ மாதாஜி. வெரி நைஸ். சுதா மாதாஜி உங்களுக்கு எது கருத்து இருக்கா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, நம்ம இறக்குறப்போ யாரை நினைச்சிட்டு நம்ம உயிரை விடுறோமோ அதுவாகவே நம்ம பிறக்கிறோம். கிருஷ்ணரை நினைச்சிட்டு உயிர் விட்டோம்னா அவர்கிட்ட போய் சேர்றோம் பிரபுஜி. வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. இடையில நமக்கு என்ன நெட்லாம் கட்டாச்சு, வீடியோ வரல. இப்போ வீடியோ வந்துச்சு, எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, கிளாஸ் முடியும் போது. ஓகே, வேற எது கருத்து சொல்லணுமா? இங்கே எல்லாம் பேசிட்டோம் இல்லையா? நீங்கள் சொல்லுங்க. உண்மையாகவே முக்திக்கான வழியை அடைய விரும்பும் ஒருவர் காமம், பேராசை, கோபம், கனவுலாம் வெல்லணும். கனவு போன்றவைகளில் இருந்து விடுபடும். கனவு என்ன? கனவுனாலே பிரச்சனை தான். நமக்கு பகவானை பற்றி கனவு வந்தால் உண்மை. அது நம்ம கனவு எது வரும்? மேக்சிமம் வந்து பௌதிக கனவு தான் வரும். இன்பம் அனுபவிக்கிற மாதிரி தான் கனவு வரும்.
அதனால டேஞ்சர் தான் அது. கிருஷ்ணகாலில் வருதும் அது வந்து பெரிய டிவோடிஸ் தான் வரும். அது மாதிரி ட்ரை பண்ணும், அதுக்கு நிறைய பயிற்சி பண்ணும். ஓகே, ஹரியன் பிரபு. கரெக்ட். ஓகே, அது பண்ணலாம் நம்ம எல்லாம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. சொல்லுங்க மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கா? சொல்லுங்க பாயிண்ட் சொல்லுங்க. நம்ம பகவானுக்கு சேவை செய்யற சக்தியையே நமக்கு கௌரவிக்காய் தான் நம்ம கொடுக்குறோம். அந்த பாலத்தை கொடுக்குறாங்க இல்லையா? அந்த பாலத்தை கொடுக்குறாங்க. எஸ் பிரபு. பூர்ண கிருஷ்ணங்களை அடையும் போது துன்பமையான கட்டுண்டா வாழ்வில் வந்து மீண்டும் வீழ்ச்சி அடையாமல் இருக்கிறது பகவான் நம்மை பாதுகாப்பு. பூரண ஒருவர் வந்து பூரண கிருஷ்ண உறவை அடையும் போது துன்பமயமான கட்டுண்டா வாழ்வில் மீண்டும் வீழ்ச்சி அடையாமல் பகவான் நம்மை காப்பாத்துறாரு. கரெக்டா? வராம இருக்கு காப்பாத்துறாரு. யோகக்ஷேம் பண்றாரு. ஓகே, பல பேர் வராம. கரெக்ட். மாதாஜி ஈஸ்வர் வந்து ராஜ தர்மத்தை பத்தி சொல்றாரு. ஆமா, இந்த காலத்து பொலிட்டிஷியன்ஸ் மாதிரிலாம் வந்து டாக்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணாம ராஜாக்கள் அந்த செயின்ட்லி கிங்ஸ் வந்து மக்களை வந்து பிரஜைகளை வந்து முக்தி பாதையில எடுத்துட்டு போனாங்க. ஆமா, கரெக்ட். ஓகே, ராஜரிஷி இல்லையா? தேங்க்யூ. லேகேஷி. ஓகே, ஒரு குட்டி ப்ராப்ளம் இருந்தாலே நம்மளால வந்து கிருஷ்ணா ரிமெம்பர் பண்ண முடியல, நைட்லாம் தூங்க முடியல. கரெக்ட். சோ அப்ப டெத் டைம்ல எவ்வளவு வலி இருக்கும், அந்த கடைசி நிமிஷத்துல நம்மளால கண்டிப்பா கிருஷ்ணா ரிமெம்பர் பண்ண முடியும். சோ நம்ம இருக்கிற டைம்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு கிருஷ்ணா. அதனாலதான் இன்னைக்கு கௌரவதேசபுரம் கிளாஸ்ல சொன்னாரு, பிரேயர்லாம் அடிக்கடி படிச்சுக்கோங்கன்றாரு. மீனிங் தெரியல, மீனிங் தெரியாத கூட படிச்சுக்கன்றாரு. அதனால இதெல்லாம் நான் வச்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரேயர்ஸ் எல்லாமே நிறைய ஸ்லோகம் தெரியும்னா அப்படியே மறந்தே போயிடும். பீஷ்மா பிரேயர். ஓகே, அதனால ஜாக்கிரதையாக நம்ம எல்லாம் டயத்தில் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, எல்லா பிரேயரும் பாவத்தில் நிறைய பிரேயர் இருக்குல்ல, அது எல்லாமே ஸ்லோகம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவிக்கு நந்தனாயிச்ச இந்த மாதிரி ஸ்லோகம்லாம் படிச்சுக்கணும். சரியா? சாந்தி மதி. பண்றாரு இல்லையா? ட்ரெயின் பண்ணிடுறாரு நம்மள. ஓகே, ஸ்வேதா மாதாஜி. அடையலாம். ஓகே, கிருஷ்ணாக்காக தான் நம்ம இது பண்ணணும், சிரமம் பண்ணணும் இல்லையா? we have to work. சேவை பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. அரவி. ஆமாம், கரெக்டு. ஏன்னா ஆசைகள் இல்லாத மனுஷனே இருக்க மாட்டான். எல்லாருக்கும் ஆசை உண்டு. ஓகே, ஆசையில் நேரத்தை வந்து ஜடம்னு சொல்லுவாங்க இல்லையா? உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்? சாமியார் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். we have some desire. That desire also we will fulfill and he will give a place in his lotus feet also. அவருடைய பொற்பாகங்களை எனக்கு கொடுத்து நமக்கு ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணுறார். அப்போ எவ்வளோ பெரிய மெர்சிஃபுல் பர்சனாலிட்டி இஸ். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம வந்து ஐயோ கிருஷ்ணனா ஓடிடலாம்யா வேணாயா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, கிருஷ்ணரை வந்து எல்லா விதத்தையும் அவர் இது பண்ணுவார். ஆனால் அவர் எது நமக்கு நல்லதாக தான் கொடுப்பார். நாம எனக்கு பிரசிடென்ட் தான் வேணும், இந்தியாவோட பிரசிடென்டாக தான் உண்டு அப்படின்னு சொல்லி ஒத்தக்கல்னாலுமே அது பக்தியில் யூஸ் ஆனால் தான் கொடுப்பார். இல்லைனா பியூர் மேலே கிடைக்கும், அதையும் நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. ஓகே, நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம ஆசை ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஆசை நிறைவேறும். ஓகே, தகுதி இல்லாத ஆசை வந்து நிறைவேறாது. ஓகே, தேவையில்லாத ஆசைகள்லாம் நிறைவேறாது. பிரபு, நீங்கள் பேசிட்டீங்களா? சொல்லுங்கள். ஆமாம், தானம். ஓகே, தேங்க்யூ. கிரேஸ் தான். கரெக்ட், தேங்க்யூ. ஓகே, ஹரே கிருஷ்ணா. எல்லாம் பேசிட்டோம். இப்போ நம்ம கிளாஸ் முடிச்சுக்கணும், டைம் ஆயிடுச்சு. ஓகே, நரசிம்மருக்கு ஒரு இடம் ப்ரே பண்ணிடலாம். நரசிம்மதே பகவானுக்கு பிரபாதுக்கு தாய்கோர. ஓகே, நம்ம திருப்பி வந்து டியூஸ்டே மீட் பண்ணுறோம். வைஷ்ணவ பிரணாமம் பண்ணிடலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தேவ ச பரிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஆனந்த கோடி வைஷ்ணவனுக்கு நாமாச்சல ஹரிதாஸ்தகுருக்கு ஜாய் கௌரவமானந்தே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.